குமரியில் கொரோனா நோய் தொற்றின் தடுப்பு நடவடிக்கையால் பணியிழந்த 100 நாள் வேலை தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்கக் கோரி அகில இந்திய விவசாயிகள் தொழிலாளர் சங்கத்தின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று பரவலால் 55 வயதிற்கு மேற்பட்ட ஊரக வேலை தொழிலாளர்கள் பணிக்கு வரக்கூடாது என தமிழக அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து குமரி மாவட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் 55 வயதிற்கு மேற்பட்ட 10,000 பேர் பணி இழந்து காணப்படுவதாகவும், அவர்களுக்கு நிவாரணம் வழங்கக் கோரியும், தேர்தல் நாளன்று பணிக்கு செல்ல முடியாத தொழிலாளர்களுக்கு 1 நாள் சம்பளம் வழங்கக் கோரியும் ஊரக வேலை தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள 273 ரூபாய் ஊதியத்தை குறையாமல் வழங்கிட கேட்டும், 100 நாள் தொழிலாளர்களுக்கு வருடத்தில் 200 நாட்கள் வேலை வழங்கக் கோரியும், கொரோனா நோய் தொற்றால் மீண்டும் பணியிழக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் 7,500 நிவாரணம் வழங்கக் கோரியும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அகில இந்திய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் கன்னியாகுமரி மாவட்ட குழு சார்பாக இன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் தமிழக ஊரக உள்ளாட்சித்துறை 55 வயதுக்கு மேலான விவசாய தொழிலாளர்களை 100 நாள் வேலை திட்டத்திற்கு அதனுடைய பணிக்கு வரக்கூடாது என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கான இந்த அறிவிப்பாக அவர் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வேலைக்கு வரக்கூடாது என்று சொன்ன அந்த அரசாங்கம் அல்லது ஊரக உள்ளாட்சித்துறை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தையோ நிவாரணத்தையோ கொடுப்பதற்கான அறிவிப்பை வழங்கவில்லை. இதனுடைய விளைவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 10,000த்திற்கும் மேற்பட்ட 55 வயதுக்கு மேலான 100 நாள் வேலை அட்டை வைத்திருக்கிற வேலைக்கும் வர முடியவில்லை, அவர்களுக்கு வருமானமும் கிடைக்கவில்லை. இதனால் கடுமையாக பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கொரோனா ஊரடங்கால் கடுமையாக பொதுவான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் விவசாய தொழிலாளர்களுக்கு மாதம் 7,500 ரூபாய் கொரோனா கால நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று மாநிலம் முழுவதும் இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தேர்தல் நாளன்று சட்டமன்ற தேர்தல் நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி யார் ஒருவரும் வேலைக்கு போக வேண்டாம், எல்லோரும் ஓட்டு போட வேண்டும் என்று அரசாங்கம் அறிவித்தது. அதற்கான ஊதியத்தை அரசு வழங்கும் அல்லது தனியார் துறையில் வேலை பார்க்கிற எல்லாரும் வழங்குவார்கள் என்று அறிவித்தார்கள். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழகத்தில் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான விவசாய தொழிலாளர்களுக்கு அந்த நிதி முறையாக வழங்கப்படவில்லை. எனவே பாகுபாடு இல்லாமல் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை அட்டை பெற்றிருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் அந்த பணத்தை, ஒரு நாள் ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம். அது மட்டுமல்ல, தமிழக அரசாங்கம் சமீபத்தில் 273 ரூபாய் சட்டக்கூலி அறிவித்திருக்கிறாங்க. ஆனால் அந்த கூலி இதுவரைக்கும் தமிழகத்தில் எந்த இடத்திலும் அமலாகவில்லை. எனவே அரசு அறிவித்த அடிப்படையில் அந்த கூலியை 273 ரூபாயை முழுமையாக அனைத்து தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். என் பேர் NS கண்ணன், மாவட்டத்தினுடைய தலைவர், சங்க மாவட்ட தலைவர்.